கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ராசியா ஜூலியட்டா. இன்னைக்கு ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வச்சு செய்யக்கூடிய மில்க் ஷேக் எப்படி பண்ணுறது அண்ட் அதனுடைய நியூட்ரிஷன் வேல்யூ என்ன, அதனால் என்ன பெனிஃபிட்ஸ், என்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலாவது மில்க் ஷேக் அப்படிங்கும்போது உங்களுக்கு எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வருது சாக்லேட் மில்க் ஷேக், வனிலா மில்க் ஷேக், ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக், இந்த மாதிரி தான் வரும். இதெல்லாம் வந்துட்டு நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் ஹெல்த்தியாக பார்க்கணுன்னா அதில் பாலை தவிர வேறு எதுவுமே இருக்காது. ஸோ இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ், அதாவது உலர்பழங்கள் அண்ட் நட்ஸ் வச்சு செய்யக்கூடிய இந்த மில்க் ஷேக் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நார்மலாக மில்க் ஷேக் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே மில்க் போட்டு அடிப்பாங்க, அவ்வளோதான் வரும். ஸோ இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸுங்கிறது முதல்ல நான் என்னதுன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸும் நட்ஸும் ஒன்றான்னு கேட்டால் இல்லை. நட்ஸ் அப்படிங்கும்போது பிஸ்தா, பாதாம், அப்புறம் முந்திரி, இந்த மாதிரி முழு தானியங்கள் இருக்குல்ல, அப்புறம் நம்ம வேர்க்கடலை, காஞ்ச வேர்க்கடலை, இந்த மாதிரியான முழு தானியங்களை தான் நட்ஸுன்னு சொல்லுவாங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்படிங்கும்போது உலர்ந்த திராட்சைகள், அத்திப்பழம், அதாவது காய வச்ச அத்திப்பழம், இந்த மாதிரி காஞ்ச பழங்கள்லாம் இருக்குல்ல, அதை தான் ட்ரை ஃப்ரூட்ஸ் சொல்கிறாங்க. நட்ஸ் வேறு, ட்ரை ஃப்ரூட்ஸ் வேறு. இதை நான் ஃபஸ்ட்டே சொல்லிக்கிறேன் உங்ககிட்ட. ஸோ இப்போ இந்த மில்க் ஷேக் எப்படி பண்ணலாம், அதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வச்சு செய்யக்கூடிய மில்க் ஷேக் எப்படின்னு பண்ணலாம்னு நான் சொல்லிடுறேன். மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு என்னென்னா, ஒரு 250 mlனா ஒரு 1/4 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. அதோட ஒரு 10 பாதாம், 10 பிஸ்தா, 10 கேஷ்யூ, ஒரு 5-6 டேட்ஸு, ஒரு 2-3 அத்திப்பழம், அப்புறம் கொஞ்சம் சியா சீட்ஸ்னு சொல்லுவாங்க. சியா சீட்ஸு, அப்புறம் நம்ம பம்கின் சீடை, அதாவது பூசணி விதைன்னு சொல்லுவாங்க, காய வச்சு வச்சுருக்கிற பூசணி விதைகள் இருக்கும். ஸோ இதெல்லாம் போட்டு ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. இதில் சுகர் ஆட் பண்ணக்கூடாது. ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், ஆரோக்கியமான ஒரு மில்க் ஷேக் வேணும்னா அதில் சுகர் ஆட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி இந்த உள்ளே போடுற இந்த பேரிச்சம்பழம், உலர் திராட்சைலாம் நம்ம உள்ளே போடுவோம். ஸோ அதுலேயே ஆல்ரெடி அந்த சீனி, அந்த சுகர் அதிகமாக இருக்கும். அது தேவைப்படாது. அதனால் நீங்கள் தனியாக சக்கரை ஆட் பண்ணணுங்கிற ஒரு அவசியம் இல்லை. ஸோ இது இதுலேயே நியூட்ரிஷன் வேல்யூ உங்களுக்கு எல்லாமே கார்போஹைட்ரேட், அதாவது மாவுச்சத்து, புரதச்சத்து, ஃபேட்டு, நேச்சுரல் சுகர் கண்டென்ட், ஃபைபர் எல்லாமே இதுலேயே உங்களுக்கு கிடச்சிடும். இது ஒரு ஹெல்த்தியாக எப்படி சொல்லணுன்னா, இது உங்களுக்கு ஒரு முழு வேளை சாப்பாடு சாப்பிட்ட மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ இதுதான் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை வச்சு செய்யக்கூடிய மில்க் ஷேக்கோட ரெசிபி. இதை யாரெல்லாம் குடிக்கலாம், யாரெல்லாம் குடிக்கக்கூடாதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த மில்க் ஷேக் நார்மலி எல்லாருமே எடுத்துக்கலாம். ஏன்னா இது ஹெல்தி தான். நீங்கள் சீனி போடாமல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அண்ட் முக்கியமாக டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, ஹை பிபி இருக்கிறவங்க, ஹை பிளட் கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க, கிட்னியில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, பிசிஓடி இருக்கிறவங்க, மோஸ்ட்லி இந்த கிட்னியில் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஹை யூரிக் ஆசிட் கண்டென்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான உடல் பிரச்சனைகள் உள்ளவங்க இந்த மாதிரியான மில்க் ஷேக்கை எடுத்துக்காதுங்க. ஏன்னா நட்ஸில் யூரிக் ஆசிட் கண்டென்ட் அதிகப்படுத்துறது, கிட்னிக்குரிய ப்ராப்ளம் அதிகப்படுத்துகிற கண்டென்ட் வேல்யூஸ்லாம் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. உடல் எடையை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறவங்க இந்த மில்க் ஷேக்கை எடுத்துக்கலாம். இந்த மில்க் ஷேக் ஆனால் எப்படின்னா, ஒரு மீலை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி எடுத்துக்கணும். ஒருவேளை சாப்பாடுக்கு பதில் நீங்கள் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா பரவாயில்ல. ஒரு நாளைக்கு ஒரு முறை எடுங்க, அடிக்கடி எடுக்காதீங்க. ஒரு நாளைக்கு ஒரு முறை எடுக்கலாம். இரண்டாவது வெயிட்டை கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, உடல் எடையை அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த மில்க் ஷேக் எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் எப்படின்னா, ஒரு மீலுக்கு ரீப்ளேஸ் பண்ணாமல் நீங்கள் 3 வேளை சாப்பிட்றீங்கன்னா நார்மலி 3 வேளை சாப்பிடுங்க. நடுவில் ஏதோ இந்த ஸ்நாக்ஸுக்காக சும்மா சீஸ் போட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றேன், இல்லை வடை பஜ்ஜி ஏதாவது சாப்பிட்டு நான் உடம்பு ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற அந்த டைமில் நீங்கள் இந்த மில்க் ஷேக் எடுத்துக்கோங்க. அதுக்கு பதில் இந்த மில்க் ஷேக் ஒரு ஸ்நாக்காக எடுத்துக்கோங்க, வெயிட்டை கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க. ஆனால் கண்டிப்பாக உடல் எடை குறைக்கணும் அப்படிங்கிறவங்க இதை ஸ்நாக்காக கன்சிடர் பண்ணவே கூடாது. மூணாவது, நான் சொன்ன மாதிரி ஹை பிபி, ஹை கொலஸ்ட்ரால், இந்த மாதிரியான உடல் பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்க இதை நிச்சயமாக எடுத்துக்கவே கூடாது. இதை இன்னுமே அதிகப்படுத்தணும். இந்த நியூட்ரிஷன் வேல்யூ, இந்த சத்துக்களை அதிகப்படுத்தி நான் எப்படி எடுத்துக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, இதில் போடக்கூடிய அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ், இந்த உலர் திராட்சைகள், பேரிச்சம்பழம், இதெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு நட்ஸ் நீங்கள் போடுறீங்களா, ஆல்மண்ட்ஸ், கேஷ்யூ, அதாவது பாதாம், பிஸ்தாலாம் போடுறீங்களா, அதை நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். அந்த பம்கின் சீட்ஸ், நான் சொன்ன அந்த பூசணி விதை, சியா சீட்ஸ்லாம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிட்டு அந்த ட்ரை ஃப்ரூட்ஸை நீங்கள் கம்மி பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் அதோட உள்ள புரதச்சத்துக்கள்லாம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ இந்த மில்க் ஷேக்கை நீங்கள் ஒரு மீலாகவே எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி ஆனால் கவனமாக எடுத்துக்கோங்க. யார் யார் சாப்பிடணுமோ யார் யார் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்குது. ட்ரை ஃப்ரூட்ஸுக்கும் நட்ஸுக்கும் முக்கியமான இன்னொரு பாகுபாடு என்னென்னு
நான் சொல்லிடுறேன். ட்ரை ஃப்ரூட்ஸில் வந்துட்டு எப்போவுமே வந்து சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். எதை நம்ம நட்ஸை கம்பேர் பண்ணுறச்ச சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அதனால இந்த சுகர் கண்டென்ட் இருக்கிறதுனால தான் நான் வந்து இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸு இந்த மாதிரி உடலில் வந்து நோய் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை எடுத்துக்காதீங்கன்னு சொல்லுவாங்க நார்மலாகவே. நட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நட்ஸில் வந்துட்டு நார்மலாக ப்ரோட்டீன், கால்சியம், மினரல்ஸ், ஹெல்த்தி ஃபேட்ஸ், ஃபைபர் இந்த கண்டென்ட்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் எதுவாக இருந்தாலுமே ஒரு அளவோடு எடுத்துக்கோங்க. இந்த மில்க் ஷேக் ரெசிபி உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு தகவலோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.